சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக சட்டக்கல்லூரி புதிய கட்டடங்களை திறந்து வைத்திருக்கிறார். அதனை நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்துள்ளார். அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 49 கோடி ரூபாய் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 புதிய திருக்கோயில்களில் 4 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு உதவி ஆணையர் அலுவலக கட்டுமான பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். இதே போன்று 48 கோடி ரூபாய் செலவில் 7 திருக்கோயில்களில் 13 முடிவுற்ற பணிகள் மற்றும் ஒரு இணை ஆணையர் அலுவலகம் மற்றும் 13 ஆய்வாளர் அலுவலகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் சட்டத்துறை சார்பில் புதிய சட்டக் கல்லூரிகளில் கட்டப்பட்டுள்ள நிர்வாக கட்டிடங்களை திறந்து வைக்க உள்ளார். மேலும் சுற்றுலா துறை சார்பில் திருவண்ணாமலை, ஜவ்வாது மலை, கரூர் மாவட்டம், பொன்னையாறு அணை உள்ளிட்ட இடங்களில் மேம்படுத்தும் திட்டப்பணிகளை திறந்து வைத்துள்ளார். மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருநங்கைகளுக்கான அரண் திருநங்கையர் இல்லத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். இந்த திட்டங்கள் மூலமாக சுமார் எவ்வளவு பயனாளர்கள் பயன்பெற வாய்ப்பு இருக்கிறது கண்ணன்? அது பற்றிய தகவல்களையும் பதிங்க. நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தவரையே பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்துள்ளார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச்சிலிருந்து தொழில் மற்றும் ஊக்குவிப்பு துறையின் சார்பில் தமிழ்நாடு சிப்காட் தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் தொழில் பூங்காவில் அமைந்துள்ள 16 குழந்தைகள் காப்பகங்களையும் 120 கோடி ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டத்தில் 157 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள திண்டிவனம் மெகா உணவு பூங்காவையும் 70 கோடி ரூபாய் செலவில் தேனி மாவட்டத்தில் 123 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள தேனி மெகா பூங்காவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட உதவி பொறியாளர் மின் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். அதன்படி உதவி பொறியாளர் மின் இளநிலை வரைவு தொழில் அலுவலர் மற்றும் உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 16 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியுள்ளார். அதன்படி மொத்தம் 83 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 16 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.